ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சாம்சங் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து S22 அல்ட்ரா லான்ச் பண்ணதுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு S22 அல்ட்ரா, S22 ப்ளஸ், S22 எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போனோடனே S22 அல்ட்ரா தான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்தேன். அண்ட் எடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனது பார்த்திங்கன்னா இந்த கேமரா தான். ஸோ கேமரா குவாலிட்டி செம்மையாகவே இருந்துச்சு. ஸோ S21 அல்ட்ரா கிட்டத்தட்ட அது மாதிரியே தான் இருந்துச்சு. அண்ட் நைட் மோடில் S22 அல்ட்ரா வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து 1750 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து S21 அல்ட்ராவில் 1500 நிட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே. அண்ட் இதில் வந்து விஷன் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி பிரைட்டராக கொடுக்கும். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு இதில் டைனமிக் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்டு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வேரியபிளாக வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பேட்ரி சேவ் பண்ணும். அண்ட் ஃபார் ஆல் த நோட் ஃபேன்ஸ், S Pen இஸ் பேக். ஸோ S Pen பார்த்திங்கன்னா அதோட லேட்டன்சி வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லி செகண்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து Note 20 அல்ட்ராவில் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 9 மில்லி செகண்டு. ஸோ எழுதும் போது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. S22 அல்ட்ரா வந்து உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. என்னோடய ஃபேவரேட்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக்கும் க்ரீனும் கலந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஷேடில் இருந்துச்சு. அண்ட் பின்னாடி ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாது. அண்ட் இன்னொன்று கலர் பார்த்திங்கன்னா பர்கண்டி கலர்னு சொல்லிட்டு இந்த கலரு. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டில் எந்த கலர்னாலும் எனக்கு கொஞ்சம் ஓகே. ஆனால் க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புது கலராக இருந்துச்சு. ஏன்னா இந்த பர்கண்டி கலர் மாதிரி தான் வந்து லாஸ்ட் இயர் வந்த Note 20 அல்ட்ரா வந்து இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு கலர் சூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அந்த க்ரீன் கலர் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். இன்னொரு கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர். ஸோ இது ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பிளாக், ஃபுல்லாகவே மேட் பிளாக் கலரில் இருந்துச்சு. அண்ட் ஹை லெவலில் பார்த்திங்கன்னா இதான் வந்து S22 அல்ட்ராவோட ஸ்பெக் ஷீட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து 8GB RAM 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் SD கார்டு இதில் இல்லை. அண்ட் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1200 இந்த பேஸ் வெர்ஷனுக்கு. அண்ட் பேட்ரி வந்து 5000 மில்லி பேட்ரி அண்ட் 4 nm ப்ராசஸர். அண்டு இது வந்து 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் டவுனில் போகுன்றதுனால பேட்ரி லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் 6.8 இன்ச்சு குவாட் SD டிஸ்பிளே. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட்டோகிராஃபி, நைட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 40 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் பேக்கில் வந்து குவாட் கேமரா செட்டப். ப்ரைமரி வந்து 108 மெகாபிக்சல் வைட் கேமரா. அண்ட் அல்ட்ரா வைட் வந்து 12 MP, டெலிஃபோட்டோ வந்து 10 MP. அண்ட் இன்னொரு 10x டெலிஃபோட்டோ வந்து 10 MP. அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபியோட வீடியோவும் வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். அண்ட் போர்ட்ரேட் வீடியோஸும் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் S22 அல்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து நம்ம S22 ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. அண்ட் இதுதான் வந்து ப்ராப்பர் எஸ் சீரீஸ் ஃபோன் மாதிரி இருந்துச்சு. அல்ட்ரா பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து நோட் சீரீஸ் தான். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ் சீரீஸ் மாதிரி நல்லா கர்வியாக இருக்கும். சைடில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஷார்ப்பாக குத்தாது. சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சாஃப்ட் கார்னர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபோனுமே வந்து கொஞ்சம் சின்னது. முன்னாடிலாம் வந்து S20 ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைட் கொஞ்சம் சின்னது அண்ட் வித் கொஞ்சம் பெருசு. ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. பேட்ரியுமே இது வந்து போன வருஷம் S21 ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அது 4800 mAh, இது வந்து 4500 mAh பேட்ரி. ஸோ பேட்ரி கொஞ்சம் சின்னது.
பட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கையில் பிடிச்சி யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி வந்து இதில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, விக்டர்ஸ் ப்ளஸ். எல்லா S22 சீரீஸ்லையுமே வந்து பின்னாடி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து S22 ப்ளஸ்ஸு அண்ட் அப்படியே ரைட்டில் இருக்கிறது வந்து S22 பேஸ் மாடல். இது வந்து ஒயிட் கலர், நம்ம முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் இருந்துச்சு. சைஸ் பார்த்திங்கன்னா இதை விட வந்து அந்த S22 வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு S22 ப்ளஸுக்கும் நார்மல் S22க்கும். S22 வந்து நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பாருங்கள் ஒரு பாம் சைஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக வச்சு நம்ம க்ளோஸே பண்ணிடலாம். என்னோடய கைக்கு நான் ஃபுல்லாக அந்த ஃபோனை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பிடிக்கலாம். அந்த அளவு ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான் இருந்துச்சு S20 ரெகுலர் வேரியண்ட்டு. இதுலேயுமே வந்து பின்னாடி வந்து கிளாஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் S21லலாம் பார்த்தீங்கன்னா S21 S21 ப்ளஸில் ரெண்டுமே வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக்கு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து S22 ப்ளஸோட ஸ்பெக் ஷீட்டு. ஸோ பேசிக் வந்து 8GB ரேமு, 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அண்ட் S22 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $799 அண்ட் S22 ப்ளஸ் வந்து $1000. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இதோட சைஸு 6.1 இன்ச்சு, 6.6 இன்ச்சு, சூப்பர் அமோலட், விஷன் பூஸ்டர் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா தான். இந்த தடவை பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் ஒயிட் கேமரா வந்து ப்ரைமரியாக கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்லாம் 12, டெலிஃபோட்டோ வந்து 3x ஆப்டிக்கல் 10 மெகா பிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து இது 10 மெகா பிக்சல் தான், அல்ட்ரா மாதிரி 40 MP கிடையாது. ப்ராசர் வந்து ஸ்னாப் ட்ராகன் தான் கொடுத்துருக்காங்க யூஎஸில், 4 nm ப்ராசஸர். அண்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு நைட் ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்கிறாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து இது மூணுமே வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் தான் S22ஓட ஹை லெவல் ஸ்பெக்ஸு. இது வந்து இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன S21 FE வெர்ஷன். பின்னாடி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான். இது கொஞ்சம் வந்து சீப்பர் வேரியன்ட். பட் உடனே வந்து S22 ரிலீஸ் ஆனதுனால அதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓல்டு ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசஸர் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் கோ ஃபார் S21 FE எனிமோர். ஆக்சுவலாக டேப்லெட்டு எப்படி கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது பாருங்க. நான் அந்த டேப்லெட்லாம் பார்த்துட்டு இது கம்ப்யூட்டர் நினச்சிட்டு அப்பான்னு போயிட்டேன். அப்படி இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது, பெருசாக இருக்குது. லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா செம்மையாக யூஸ் பண்ணலாம். இதுகளை விட்டு தூக்கி இதில் தான் புதுசாக நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இந்த நாட்ச் வந்து இதில் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆப்பிளில் இருக்க மாதிரி இவனுக்கு கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீபோர்டில் அட்டாச் பண்ணி லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து ஐடியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 14.6 இன்ச் டேப் S8 அல்ட்ரா. ஸோ இதை அப்படி எடுத்து கையில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு லேப்டாப், அந்த 2-in-1 லேப்டாப்பை மடித்து கையில் வச்சு யூஸ் பண்ணுற ஃபீல் தான். தின்னாக தான் இருக்குது, வெயிட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய 14.6 இன்ச்சு அவ்வளோ பெரிய டிஸ்பிளே கையில் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு மேசிவ் டிஸ்பிளே நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு, மீடியாலாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஸ்பிளே. கீபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் தான் பாருங்கள். இந்த டேப்லெட் சைஸில் தான் இருக்குது. அண்டு மேலே பார்க்குறது வந்து S8 ப்ளஸ் டேப்லெட்டு. ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து ஓரளவு போர்ட்டபுளாக நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து 12.2 இன்ச் டிஸ்பிளே.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல் டேப் S8. இது வந்து எல்சிடி தான் இருக்குது. மற்ற ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. பட் இதில் மட்டும் வந்து உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான். அண்ட் இது மூணுலேயுமே வந்து உங்களுக்கு SD கார்டு போடலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஃபோன்லலாம் இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி வந்து டேப் S8 சீரீஸோட ஹை லெவல் ஸ்பெக்ஸ் வந்து இதுதான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட படிச்சுக்கலாம். ஸோ ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு. S8, S8 Plus, S8 Ultra அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு, 12.4 இன்ச்சு, 14.6 இன்ச்சு. எல்லாமே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. பட் பேசிக் S8ல் மட்டும் உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. S Pen சப்போர்ட் மூணுலேயுமே இருக்குது. அண்ட் சைடில் ஃபுல்லாக வந்து ஆர்மர் அலுமினியம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 12 MP டியூவல் ஃப்ரண்ட் கேமராஸ் வந்து அல்ட்ராவில் மட்டும் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹை லெவல் ஃபியூச்சர்ஸ்.